கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளுக்காக கர்த்தருடைய ஊழியக்காரன் ஏசப்பாவுக்கு முதலாவது நன்றி செலுத்துகிறேன். இரண்டாவது ஜீவ வார்த்தையை கேட்க போகிற உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். நம்முடைய ஆண்டவர் நல்லவர். இந்த நாளில் பிறந்த நாளை காண்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். திருமண நாளை கொண்டாடுகிற ஒவ்வொரு குடும்பத்திலும் எல்லா ஆசீர்வாதங்களையும் தந்து ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜீவ வார்த்தைக்கான வசனத்தை கேட்போமா? 1 நாளாகமும் 17வது அதிகாரம் 20வது வசனம். 1 நாளாகமும் 17:20. கர்த்தாவே, நாங்கள் எங்கள் காதுகளால் கேட்ட எல்லாவற்றின்படியும் தேவரீருக்கு நிகரானவர் இல்லை, உம்மை தவிர வேறே தேவனும் இல்லை. உமக்கு நிகரானவரும் இல்லை, உம்மை தவிர வேறே தேவனும் இல்லை. இன்றைய ஜீவ வார்த்தையின் தலைப்பு, உம்மை தவிர வேறே தேவனும் இல்லை. அவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை. தாவீது தேவனை ஆராதிக்கிற ஒரு மனிதன், தேவனை நம்பியிருக்கிற ஒரு மனிதன், தேவனால் கனப்படுத்தப்பட்ட ஒரு மனிதன், தேவனால் ராஜாவாக உயர்த்தப்பட்ட ஒரு மனிதன். அவர் தான் சொல்றாரு, உம்மை தவிர வேறு தேவனே இல்லைப்பா. நீங்க சொல்ல முடியுமா? இன்றைக்கு கிறிஸ்துவர் என்று சொல்லுகிற உங்களால் ஏசப்பாவை தவிர வேறு தேவன் இல்லை என்று உறுதியாய் சொல்லத்தக்கதாய் உங்கள் வாழ்க்கையில நீங்க இன்றைக்கு வாழ்ந்து காட்ட முடியுமா? யோசித்து பாருங்கள். முடியும். தேவனுடைய அன்பை ருசித்து பாருங்க. நீங்க சொல்லுவீங்க, எங்க ஏசப்பா தான் ஆண்டவர், அவர் தான் தேவன், வேறு தேவனே இல்லை, எங்க தேவன் தான் தேவன் சொல்லி நீங்க இருதயபூர்வமாக நம்ப முடியும். அப்படின்னு ஒரு காலத்தில் இயேசு அறியாத குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து என் வாழ்க்கையில் மனம் போன போக்கில் ஓடிக்கொண்டிருந்தேன். இயேசப்பனை வாலிப நாட்கள் சந்தித்தார். என் இருதயத்தில் ஒரு பதிவை ஆண்டவர் வைத்தார். அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் தேவன், அவரை தவிர வேறு தேவன் இருக்கிறாரா என்ற ஒரு எண்ணத்தை எனக்கு தேவன் உருவாக்கி விட்டார். இன்றைக்கு நான் நம்புகிறேன், இயேசு தெய்வம், இயேசுவால் எல்லாம் செய்ய முடியும். நீங்கள் நம்புவீர்களா? உங்கள் வாழ்க்கையில் அந்த ஒரு நம்பிக்கை இருக்குமா? இருமனம் நமக்கு தேவையில்லை. இருமனம் உள்ளவன் தன் வழிகள் எல்லாம் நிலையற்றவனாயிருக்கிறான். ஒரே மனம், இயேசு ஆண்டவர், இயேசு ஆண்டவர், அவரே ஆண்டவர். நம்புவீங்களா? இன்றைக்கு அற்புதம் செய்வார், இன்றைக்கு அற்புதம் செய்வார். நீங்க சொல்ல போறீங்க, எங்க ஆண்டவரை தவிர வேறு தேவனே இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தேவனை குறித்து சாட்சி கொடுக்க முடியும். ஜெபிப்போமா? என்னோடு கூட இணைந்து ஜெபத்தில் பங்கு கொள்ளுவீர்களா? ஏசப்பா ஜெபத்தை கேட்டு அற்புதம் செய்ய போகிறேன். ஜெபிப்போமா? ஜெபிக்க. எங்கள் அன்பு ஆண்டவரே, உம்மை தவிர வேறே தேவன் இல்லை. இது தாவீதுடைய வாயிலிருந்து வந்த ஒரு வல்லமையான வார்த்தை. இது ஜீவ வார்த்தை. இந்த வார்த்தை இன்றைக்கு ஜீவ வார்த்தை கேட்கிற எல்லாருடைய இருதயத்திலிருந்து உண்டாகி வாயிலிருந்து வரத்தக்கதா தேவன் மேன்மைகளை கொண்டு வார். நீங்க அப்படிப்பட்ட, அதாவது எதிர்பார்ப்பதற்கு மேலாய் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்யும் பொழுதுதான் இந்த வார்த்தை நம்முடைய ஜனங்களுடைய வாயிலிருந்து புறப்படும். நீர் அப்படியே செய்திடலும். நீர் ஆண்டவர் என்பதை நிரூபிப்பதற்காய் கிரியை செய்திடலும். இப்பொழுது உடைய ஊழியக்காரன் அனைவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாடு ஒரு அதிசயத்தை எல்லாருக்கும் செய்யும். திக்கற்ற பிள்ளைகளாய் யாரும் உதவி செய்ய முடியாத நிலையில் கண்ணீரோடு கவலையோடு எந்த இடத்தில் யார் இருந்தார், இப்பொழுது ஒரு அற்புதம் நடக்கட்டும். மருத்துவமனையில் கண்ணீரோடு இருப்பார்கள், வீடுகள் கண்ணீரில் இருப்பார்கள், சாப்பிட வசதியிலேயே என்று கண்ணீரில் இருப்பார்கள், நீதிமன்றத்தில் கண்ணீரோடு நிற்பார்கள். உடைய பிள்ளைகளுடைய கண்ணீரை தொடச்சிருங்க, அற்புதம் செய்திருங்க. கர்த்தருடைய ஊழியர்களை ஆசீர்வதிக்கிறேன். உங்க மூலம் தேசம் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.